Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் நடைபெற இருக்கும் நிலையில் இதில் பங்கேற்க காளைகளும் மாடுபிடி வீரர்களும் தயாராகி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்து பழம்பதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முத்து பழம்பதி, ஆண்டுடைய முதல் ஜல்லிக்கட்டு எத்தனை காளைகளுக்கும் எத்தனை காளையர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது? மருத்துவ பரிசோதனைகள்லாம் முழுமையாக நிறைவடைந்து விட்டனவா? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ஜல்லிக்கட்டையொட்டி? வேதவல்லி, அதற்கு முன்னாடி ஒரு விஷயம், மத நல்லிணக்கத்தை பத்தி இன்றைய காலகட்டத்தில் பேசுறோம்ல. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிராமத்துல மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திட்டு வராங்க. 100 வருஷ காலமா நடத்திட்டு வராங்க. நம்ம இந்த காட்சியில பாக்குறோம்ல. இந்த ஃபர்ஸ்ட் நிக்கிறது அடைக்கல மாதா ஆலய கோயில் காலை. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முருகன் கோயில் காலை. அப்ப எவ்வளவு 100 வருஷமா இந்த பாரம்பரியத்தை தொடர்ந்துட்டு வராங்க. சமத்துவத்தையும் சகோதரத்தையும் பேணி காத்து வர்றாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல தான் இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி, தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி மிக விமர்சையாக இன்னும் சட்ட நேரம் தொடங்க இருக்கு. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா 746 காளைகள், 297 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்கிறாங்க. அவங்க காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை தொடங்கி இருக்கு. இதே போல போலீசார் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டிய தலைமையில் 410 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய காட்சி தச்சன்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள பழைய அடைக்கல மாதா அன்னை ஆலயம். இந்த ஆலயத்திலிருந்து அந்த கோயில் காலை நிப்பாட்டிருக்காங்களே, இதை இப்போ இங்கிருந்து அழைச்சிட்டு போவாங்க. இந்த காலை முதலில் அவிழ்த்த பின்புதான் இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கும். இந்த காட்சிகளை பார்க்கவே நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பெருமை இதெல்லாம் பேசுறோம். அவற்றை கடந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இந்த ஊர்ல இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குதுல, இயக்கப்பட வேண்டிய விஷயம். இது குறித்து இந்த கிராமத்தின் பங்கு தந்தை பால்ராஜ் இருக்கிற அவர் கேட்போம். சார், இப்போ உங்க ஊரை பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு ஒற்றுமையா ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துறீங்க. இதோட சிறப்பம்சம் பத்தி சொல்லுங்களேன். இந்த ஊர்ல ஜல்லிக்கட்டு அப்படிங்கறது டைம் இம்மெமோரியல்னு சொல்லுவாங்களே, அது போல யாருக்குமே எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியாத அளவுக்கு பாரம்பரியம் மிக்கதா இருக்குது கேள்விப்படுகிற பொழுது. அது மட்டும் இல்லாம ஆண்டு துவக்கத்தை கொண்டாடுவதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இங்கு இது ஜல்லிக்கட்டு என்பது ஒரு வீர விளையாட்டு, தமிழர்களுடைய கலாச்சாரம். இதிலே மதத்திற்கோ மற்ற விஷயங்களுக்கோ இடமில்லை. எல்லோருமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்கின்ற உணர்வோடு ஜாதி மதம் எல்லாம் கடந்து இது ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதை எங்களது பங்கை சேர்ந்த டான்போஸ்கோ இளைஞர் நற்பணி மன்றத்தினர் முன்னின்று எல்லா ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் செய்து நடத்தி வருகிறார்கள். வேதவல்லி, பங்கு தந்தை சொன்னா கேட்டிருப்பீங்க. இந்த கிராமத்து ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் தென்போஸ்கோ இளைஞர் நற்பணி மன்றம் இருக்காங்க. அவங்களும் இந்த கிராம மக்களை இணைந்துதான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காலங்காலமா நடத்திட்டு வர்றாங்க. இப்போ அந்த இளைஞர்கள் நம்மகிட்ட இருக்காங்க, கேட்போம். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்ன மாதிரி ஏற்பாடு பண்றீங்க? இப்போ இந்த சட்ட நேரம் தொடங்க போகுது. உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இது இங்க உங்க ஊர்ல தொடங்குது. உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? எல்லா வருடமும் எங்கள் ஊர்ல தான் முதல் ஜல்லிக்கட்டு தொடங்கும். இதே போல இந்த வருஷமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் ரொம்ப சூப்பராகவே இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். எல்லா வருஷமும் சூப்பராக தான் பண்ணுவோம். இந்த வருஷம் அதை விட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைய எடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேதவல்லி, அவங்க தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வர்றாங்க. நம்ம நிற்கக்கூடிய இடம் இந்த பழைய அடைக்கல மாத அன்னை ஆலயம். இங்க இருந்து இந்த கோயில் காளைகளை அழைச்சிட்டு வரப்போறாங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு திடல் இருக்கு. இதுல இருந்தா ஜல்லிக்கட்டு திடல் வெடியெல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப இந்த காளைகளை அவிழ்த்துட்டு வரும்போது வெடி வெடிச்சு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. இப்ப காலை 5 மணிக்கெல்லாம் இங்க விண்ணதுன்னு பட்டாசுகளை வண்ண வண்ண பட்டாசுகளை மேல பறக்க விட்டாங்க. அதனை கடந்து இப்ப அந்த கோயில் காளை அழைச்சிட்டு வரும்போது இந்த வெடிக்காண்டி வச்சிருக்காங்க. இப்ப நேரா பாத்தீங்கன்னா அந்த வாடிவாசல் இருக்கு. இதுதான் காலங்காலமா இந்த கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கிற இடம். இங்க இருந்துதான் இன்னும் சட்ட நேரத்தில், அதாவது தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன், புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா உள்ளிட்டோர் வந்ததுக்கு பின்பாக இந்த வாடிவாசல்ல இருந்து காளைகள் சீரிப்பாய இருக்கிறது. இதனை காண பாத்தீங்கன்னா இப்பவே அதிகமான ரசிகர்கள், அதிகமான ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் பொதுமக்கள் வர தொடங்கி இருக்காங்க. இப்ப அப்துல் கபர் காட்டுற காட்சியில பாருங்களேன், பெண்கள்லாம் அந்த சோற்றின் மேல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா முதல் ஜல்லிக்கட்டு நம்ம எப்படா அந்த மாடுகளை அவிப்பாங்க நம்ம பார்க்கலாம், ஏன்னா வீரர்கள் தயாரா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி அந்த காட்சிகளை பார்க்கலாம். முகத்தெல்லாம் பாருங்களேன், ரொம்ப மகிழ்ச்சி வெளிப்படுது. இவங்கெல்லாம் காலையில 7 மணில 6:30 மணி 7 மணில இருந்து உட்கார்ந்துருக்காங்க. மகிழ்ச்சியில பூரிப்பு இருக்கு. தமிழர்களின் வீர விளையாட்டு நீண்ட போராட்டத்திற்கு பின்பு மீண்டும் தமிழர்கள் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட போட்டியை காளைகள் வாடிவாசல் சீறி பாய்ந்து வரும்போது அதை கண்டு ரசிக்க தான் இவ்வளவு மக்கள் கூடி வர்றாங்க. களம் தயாரா இருக்கு, வீரர்களும் ஆயத்தமா இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் தச்சன்குறிச்சி கிராமத்தில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி மிக விமர்சையாகவும் உற்சாகத்தோடு தொடங்க இருக்கு. வேதவல்லி, இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சன்குறிச்சியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி முத்து பழம்பதி.
Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9 காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை.